மக்களே வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுவையான கருப்பட்டி பணியாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் கிராமத்து முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மக்களே, நான் இதுக்கு என்ன மாவு பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, வீட்டில் இட்லிக்கு பயன்படுத்தின இட்லி மாவை தான் பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா முணுக்கி பொடியாக்கிடணும். பார்த்துக்கோங்க, பொடியாக்கி எடுத்து அந்த இட்லி மாவில் தூவணும். ஏலக்காயும் சுக்கும் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நல்ல ஒரு மணத்துக்காக வேண்டி சேர்க்குறோம். பார்த்துக்கோங்க. அடுத்து என்னது அப்படின்னா, ரவையை நம்ம சலிச்சு நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு கப் ரவையை அந்த மாவோட சேர்த்துக்கிறணும். ரவை எதுக்குன்னா மொறுமொறுப்புக்காக. அடுத்து நம்ம கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம். கருப்பட்டியை நல்லா முணுக்கி எடுத்துக்கிறணும். முணுக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்தாலுமே போதும். அதுக்கு அந்த தண்ணியை சேர்த்து அடுப்பில் வச்சு காய்ச்சணும். நல்லா காய்ச்சி அது நல்லா கொதிச்சு வர அளவுக்கு, கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு காய்ச்சணும். அதுக்கு கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த கருப்பட்டி ஃபுல்லாக கரைகிற மாதிரி காய்ச்சிக்கிறணும். கருப்பட்டியை நம்ம அப்படியே போட்டோம்னா அதில் உள்ள அசலெல்லாம் உள்ளே போகும். அதுக்காக வேண்டிதான் நம்ம காய்ச்சி அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்பூனால் கிண்டி விட்டுக்கிட்டே வடிகட்டுங்க. இல்லை அப்படின்னா கருப்பட்டி பால் கீழே இறங்காது. அதை நல்லா மாவில் கலந்து நல்லா மாவை கிண்டி விடணும். பார்த்துக்காங்க, கிண்டி விடும்போது கட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கிண்டி விடும்போது அது தோசை மாவு பதத்துக்கு வந்துடணும். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதில் கொஞ்சோண்டு சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு கிண்டிட்டு அடுத்து நம்ம அடுப்பில் பணியாரக்கல்லை எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி விடணும். தடவாதீங்க. தடவுனா ஓரளவுக்கு நல்லா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு நீங்கள் மாவை ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. டம்ளரில் எடுத்து நீங்கள் பணியாரக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கீழெல்லாம் சிந்தாமல் இருக்கும். டம்ளரில் எடுத்துட்டு அழகாக ஒரு குழியிலையாக ஊற்றி எடுத்துட்டு வாங்க. ஊற்றி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் வரும். சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு பார்க்கையிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வெந்து வந்திருக்கிறது தெரியும் பாருங்க. பணியாரத்தை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சே வேக விட்டீங்கன்னா அழகாக 2 பக்கமும் செவந்து வெந்து வந்துடும். பார்த்துக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கூர்மையான ஊசி மாதிரி உள்ள கூர்மையான பொருளில் குத்தி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு 2ஆ பிச்சு பாருங்க. உள்ள அழகாக வெந்திருக்கும். பார்த்துக்கோங்க, சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா? அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி கிராமத்து முறையில் சமைக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே.